Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. மாடு மேய்த்துக் கொண்டிருந்த மூதாட்டியை மர்ம நபர்கள் கொடூரமாக கொலை செய்து நகைகளை பறித்துச் சென்ற சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி அருகே உள்ள சின்னேரிக்காடு பகுதியை சேர்ந்தவர் சரஸ்வதி. கணவனை இழந்த இவருக்கு ராஜா, முருகானந்தம் என்ற 2 மகன்கள் உள்ளனர். இதில் முருகானந்தம் என்ற மகனுக்கு திருமணமாகி தனியாக குடும்பத்துடன் திருப்பூர் பல்லடம் பகுதியில் வசித்து வருகிறார். மற்றொரு மகன் ராஜா சேலம் நகைக்கடையில் வேலை செய்து வந்த நிலையில் மூதாட்டி மகன் ராஜாவுடன் வசித்து வந்தார். இந்நிலையில் நேற்று மாடு மேய்க்க சென்ற மூதாட்டி மாலை 7 மணி ஆகியும் வீடு திரும்பாததால் சந்தேகமடைந்த உறவினர்கள் மூதாட்டியை தேடிச் சென்றுள்ளனர். அப்போது மூதாட்டிக்கு சொந்தமான தோட்டத்தில் ஆடைகள் களைந்து தலையில் பலத்த காயத்துடன் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு இறந்த நிலையில் கிடந்தார். மேலும் மூதாட்டியின் காது அறுக்கப்பட்டு காதில் இருந்த தோடு மற்றும் மூக்குத்தி ஆகியவற்றையும் மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். பின்னர் இது குறித்து தீவட்டிப்பட்டி போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டதை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். அதைத் தொடர்ந்து சம்பவ இடத்தில் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் வரவழைக்கப்பட்டு தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். காடையாம்பட்டி அருகே நகைக்காக மூதாட்டி கொலை செய்யப்பட்டாரா அல்லது ஆடைகள் கலைந்த நிலையில் இருப்பதால் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் நடைபெற்று கொலை செய்யப்பட்டாரா என்ற பல்வேறு கோணத்திலும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் தீவட்டிப்பட்டி பகுதியில் திருடர்கள் ஒரே நாளில் அடுத்தடுத்து 3 இடங்களில் நகை பறித்து தப்பி ஓடிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.